ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று தேவ அன்னையை நமது பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இந்த மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் வழி நடத்தப்பட, பாதுகாக்கப்பட, அந்த அன்னையினுடைய அரவணைப்பில் இணைந்திருக்கிறவர்களாக இருக்க இந்த நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இந்த நாளினுடைய திருவழிபாடு அதற்கான அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறது. ஆம், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பவுலும் பர்னபாவும் மிக துணிவோடு இஸ்ராயல் மக்கள் செய்த தவற்றை, குறிப்பாக அந்த தலைமைச் சங்கத்தார் செய்த தவற்றை சுட்டி காட்டுகிறார்கள். கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். கடவுள் உங்களை தேடி வந்தார், உங்கள் மத்தியிலே வாழ்ந்தார், அற்புத அதிசயங்களை செய்தார். ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்விற்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் என்று சொல்லி உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை வேற்றினத்தாருக்கு, புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை சொல்ல, அவருடைய பாடுகளை, மரணத்தை எடுத்து சொல்ல, அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற மக்களா இந்த உலக மக்களினத்தார் வாழ கடவுள் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார்கள் பவுலும் பர்னபாவும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாமும் கூட இந்த தெய்வீக பலியை, இந்த தேவ நற்கருணையை, ஆண்டவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நவீன உலகத்தில் வேகமாக மக்கள் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிற, இயந்திரமயமாகிக் கொண்டிருக்கிற இந்த சமூக சூழலில் நாமும் கூட கடவுளை உதாசீனப்படுத்துகிறோம். திருப்பலிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், தேவ நற்கருணையை பாவ சங்கீர்த்தனம் செய்து உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தும் உதாசீனப்படுத்துவது, ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் இருந்தும் கூட ஜெபிக்காமல், குடும்ப ஜெபம் ஜெபிக்காமல் மனம் போன போக்கிலே செல்லுவது அல்லது தாமதம் செய்வது, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கக்கூடிய நல்ல கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாய் நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நற்செய்தியை புறவினத்து மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பவுலடிகளார் எவ்வளவு சிரமப்பட்டார், பாடுகளை, துன்பங்களை அனுபவித்தார், சித்திரவதைகளை அவர் அனுபவிக்க நேர்ந்தது. பலர் அவரை கல்லால் எறிந்தார்கள், துரத்தினார்கள், நாடு கடத்தினார்கள், கொடுமையும் சித்திரவதையும் செய்தார்கள். எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பொருட்டு ஏற்றுக்கொண்டு வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவின் நற்செய்தியை நம் எல்லோருக்கும் அவர் அறிவித்தாரே. அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி கிறிஸ்துவை நம் அன்றாட வாழ்வில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நமக்குள் எவ்வளவு பிரிவினைகள், பேதங்கள், வேறுபாடுகள், ஒருவர் மற்றவரை தாழ்த்தி மட்டம் தட்டி பேசுவது, குறைகளை சொல்லுவது, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடையதுதான் உண்மையானது என்று சொல்லி ஒருவர் மற்றவரை இழிவாக பேசுகின்ற,
தாழ்த்தி பேசுகின்ற, மட்டம் தட்டுகின்ற மனநிலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு எப்படி வந்தது? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாடினுடைய நற்செய்தி வாசகத்தில் பிலிப்பை சாடுகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பிலிப்பு, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி தந்தையை அறிந்து கொள்வதில், தந்தை யார் என்பதை தெரிந்து கொள்வதில் அவர் ஆர்வமிக்கவராக இருந்தார். அது தவறில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னை அந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சீடர்களே, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் என் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். இஸ்ராயேல் மக்கள் யாவே இறைவனாகிய அந்த தந்தை கடவுளை அறிய வேண்டும், அவரே உண்மையான தெய்வம் என்று அவர்கள் நம்பி மெஸ்ஸியாவாகிய மீட்பராகிய அந்த தந்தையாம் கடவுளுடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். அதனால்தான் பிலிப்பு, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி வேண்டுவதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் என்று சொல்லுகிறார். தந்தை வேறு, மகன் வேறு அல்ல. தந்தையும் மகனும் வேறு வேறு அல்ல, மாறாக தந்தையும் மகனும் ஒன்றே. அதனால்தான் தந்தை, மகன், தூய ஆவி என்கிற தமத்திருத்துவத்தை தாயாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு போதிக்கின்றது. தமத்திருத்துவம், மூவரும் ஒரே கடவுள், மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள். நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். அற்புதமான இறைவார்த்தை. ஒரு மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற இறைவார்த்தை, தமத்திருத்துவத்தை அற்புதமாக போதிக்கின்ற இறைவார்த்தை பகுதி இது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மறை உண்மையை, விசுவாசத்தை நாம் ஏற்று நம் வாழ்வில் கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் நம் தாயாம் திரு அவை புனித அத்தனாசியுஸ் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. யார் இந்த புனிதர்? இவர் ஞானமும் ஆழ்ந்த பக்தியும் கொண்ட புனிதராக இருக்கின்றார். அலெக்சாந்திரியா நகரனுடைய ஆயராக தேர்ந்து கொள்ளப்பட்டு 46 ஆண்டுகள் இவர் ஆயராக அந்த இடத்தில் பணியாற்றி இருக்கிறார். அதில் குறிப்பாக 17 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். துறவற வாழ்க்கை என்றால் பாலைவனத்தில் ஜப தபத்தில் ஈடுபட்டு தவ ஒழுக்க பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தவ ஒழுக்கத்தில் தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு ஆயராக இவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய எதிரிகள், இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இவருக்கு எதிராக பல எதிரிகள் இருந்தார்கள். இவரை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள், துன்புறுத்தி வதைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் யாரையும் பழிக்கு பழி வாங்காமல், அவர்களை இழித்துரைக்காமல், அவர்களை பற்றி தவறாக பேசாமல், எல்லோரையும், தன்னை விமர்சிக்கிறவர்கள், தன்னை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒரு புனிதராக இவர் இருக்கின்றார். எவ்வளவு இன்னல்கள் இக்கட்டுகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் தன்னுடைய ஜபத்தின் வழியாகவே எதிர்கொள்ளுகிற புனிதத்துவத்தை இவர் பெற்றிருந்தார். குறிப்பாக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவிக் கொண்டிருந்தது.
இயேசுவினுடைய தெய்வீகத்தை மறுத்தவர்கள் ஏராளமான மக்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை வலியுறுத்தி சொல்லி மக்கள் அனைவரையும் அந்த விசுவாச பாதையில் வழி நடத்திய சிறந்த ஆயராக அவர் இருந்திருக்கிறார். அவரிடத்தில் இருந்த பொறுமையும் ஞானமும் ஜப வல்லமையும் தான் அவரை மிகச் சிறப்பான ஒரு ஆயராக உயர்த்தியது. எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் கூட, பிரச்சனைகளை நாள்தோறும் அவர் சந்தித்தாலும் கூட, ஜபமே அவருக்கு வல்லமையை ஆற்றலை தந்தது. நம் வாழ்விலும் இந்த போராட்டங்கள் வரும், இந்த இடர்பாடுகள் வரும், துன்ப துயரங்கள் வரும். அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆயுதமாக நாம் எடுத்து போராட வேண்டிய ஒன்று ஜெபமும் நோன்பும் தவமும் தான். ஆண்டவரோடு ஒன்றிணைந்த இந்த வாழ்க்கையின் வழியாக உலக சாத்தானை, நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை நம்மால் எளிமையாக எதிர்கொள்ள முடியும். அதற்கான வழியை அமைத்து கொடுக்கிறார் இன்றைய நாளினுடைய புனிதர் புனித அர்த்தனாசியுஸ். செவி கொடுப்போம், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.